கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தாயார் ஷோபா சந்திரசேகர் தந்தி டிவி வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயிடம் பக்குவமும் தெளிவும் இருப்பதாகவும் அவரது அமைதியான குணமே எதிர்காலத்திற்கு தேவையான வலிமையை வழங்கியுள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கிறார். சிஎம் விஜய்க்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஜய் எப்போதும் அமைதியான மனிதர். பள்ளிக்காலம் முதல் நண்பர்களுடன் பழகும் போதும், விளையாடும் போதும், குடும்பத்துடன் இருக்கும் போதும் அந்த அமைதி அவரிடம் இருந்தது. அந்த அமைதியே அவருடைய எதிர்காலத்திற்கு தேவையான பல குணங்களை வளர்த்திருக்கிறது. எதற்கும் உடனடியாக எதிர்வினை கொடுப்பது வேறு, யோசித்து பதிலளிப்பது வேறு. ஒருவர் கோபப்பட்டால் நாமும் கோபப்படுவது ஒரு எதிர்வினை. ஆனால் ஏன் கோபப்பட்டார், அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று யோசித்து அதற்கேற்றபடி செயல்படுவது ஒரு பதில். விஜயிடம் நான் எப்போதும் இந்த பக்குவத்தையும் தெளிவையும் பார்த்திருக்கிறேன். அவர் எந்த விஷயத்தையும் அமைதியாக திட்டமிட்டு முழுமையாக நிறைவேற்றும் குணம் கொண்டவர். என்ன கற்றுக்கொள்கிறார், எதை பயிற்சி செய்கிறார் என்பதெல்லாம் வெளியில் தெரியாது. ஆனால் அவர் மனதில் உருவாகும் எண்ணங்களை முழுமையாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பின்னர் அதை செயல்படுத்துவார். நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை அவருக்கு எப்போதும் உண்டு. எந்த வெற்றிக்கும் ஆசீர்வாதமும் அருளும் அவசியம் என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும் என்பதே எனது முதல் விருப்பம். அவருக்கு எதிராக விமர்சனங்களும் கிண்டல்களும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். அது பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அவற்றை தாங்கும் பக்குவம் அவரிடம் இருக்கிறது. ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆதரவான கருத்துக்களை விட எதிர்கருத்துக்களே அதிகம் பயனளிக்கும். ஏனெனில் அவை ஒரு திட்டத்தை மேலும் சிறப்பாக்க உதவுகின்றன. மக்களுடைய கருத்துக்களையும் அதிகாரிகளின் ஆலோசனைகளையும் கேட்டு செயல்பட தயாராக இருப்பது ஒரு நல்ல தலைவரின் குணம். ஒரு கூழாங்கல்லை பார்த்தாலே அது எத்தனை நாட்கள் தண்ணீரில் இருந்தது, எப்படி வடிவம் பெற்றது என்பதை உணர முடியும். அதுபோல ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதரை வடிவமைக்கிறது. கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒருவர் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பார். விஜய் இன்றும் ஒரு மாணவரைப் போல கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். சினிமா உலகில் பல்வேறு மனிதர்களை சந்தித்து பல அனுபவங்களையும் பெற்றிருக்கிறார். மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் கஷ்டங்களையும் நெருக்கமாக புரிந்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொண்டு உழைப்பின் மூலம் முன்னேறியவர்கள். அதுபோல் அவரும் பல போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெற்று இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறார். இன்று அவரை மக்கள் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமல்ல, தங்கள் வீட்டு பிள்ளையாகவே பார்க்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் மேற்கொள்ளும் பொறுப்பு முழுமையாக நிறைவேற வேண்டும். அதே நேரத்தில் மக்களின் வாழ்க்கையும் மேலும் மேம்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம். இன்று நான் விஜயை பார்க்கும்பொழுது ஒரு மகனாக மட்டுமல்ல, மக்களுக்காக செயல்படும் ஒரு பொது சேவையாளராகவே பார்க்கிறேன். சிஎம் விஜய்க்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாய் ஜோ. கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.